ஹலோ வணக்கம். எம்டிஎஸ் அஸ்ட்ரோலஜி நேயர்களுக்கும் எம்டிஎஸ் அஸ்ட்ரோலஜியை பார்த்து கொண்டிருக்கோம் ஜோதிட ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கும் ஜோதிடம் சொல்லிக்கிட்டு கொண்டிருக்கோம் அனைவருக்கும் சேலத்திலிருந்து நாடி ஜோதிடர் விஜய் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று ஒரு ஜாதகம் ஒன்று பதிவிடுறேன். இந்த ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும், ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இதில் ஜோதிடத்தையே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், தெளிவாக இருக்கும். 15/9/2020 6 மணி AM நாமக்கல்லில் பிறந்திருக்கிறது குழந்தை. வயசு 4 முடிஞ்சு 5 நடக்குதுங்க. சிம்ம லக்கணம். லக்கணத்தில் சூரியன், 2ல் புதன், 5ல் கேது குரு, 6ல் சனி பகவான், 9ல் செவ்வாய், 11ல் ராகு, 12ல் சந்திரன் சுக்கரன். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம். விருச்சிக லக்கணம். லக்கணத்தில் சுக்கரன், தனுசில் சூரியன், மகரத்தில் சனி, கும்பத்தில் சந்திரன், மேஷத்தில் கேது, ரிஷபத்தில் செவ்வாய், மிதனத்தில் புதன், துலாமில் ராகு குரு. இது நவம்ச கட்டம். புதன் திசை 6 வருஷம் 5 மாதம் 3 நாள். இப்போ நடக்கிறது புதன் திசையில் சனி புத்தி ஓடிட்டு. நம்மக்கிட்ட இந்த ஜாதகம் வந்து குழந்தை ஜாதகம் கொடுக்கணும், ஒரு அம்மா கொடுக்குது. நாம் பார்த்தோன்னு சொல்லணும். இந்த அம்மா குழந்தைய விட்டுட்டு, கணவனை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டு ஒரு பரதேசம் ஓடி போயிருங்க அப்படின்னா போயிடும், ஏற்கனவே போயிடும் அப்படின்னு. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அது அப்படித்தாம இந்த கிரகத்தில் இருக்குது அப்படின்னு. என்ன காரணம் ஏன்னாங்க அவங்களுக்கு கிரகத்தை சொல்ல முடியுமா என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும் பாருங்க. புதன் திசை, புதன் சந்திரங்கால். எப்பவுமே புதன் மட்டும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா சந்திரனுடைய மகன்தான் புதன். தவறான வழியில் அந்த புதன் பிறந்ததுனால சந்திரனை கண்டா பிடிக்கிறது இல்லை. சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் இடம் குடும்பம். குடும்பாதிபதி சந்திரன், குடும்பாதிபதி புதன் சந்திரங்காலில். அப்போ அந்த குடும்பம் பிடிக்கல அந்த பொண்ணுக்கு. அதனால் புதன் சந்திரங்கால், சந்திரன் 12ல் புதன்கால், 2-12 பதிவு இருக்குண்ணே. அடுத்தது சுக்கரன், சந்திரன், புதன். ஒரு பெண் ஜாதகமோ ஆண் ஜாதகமோ இப்படி தொடர்பு இருக்கக்கூடாது. சுக்கரன், சந்திரன், புதன் இப்படி தொடர்பு வந்து சனி பார்க்கக்கூடாது. அப்படியெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு, இந்த ஜாதகம், இந்த பொண்ணோட அம்மா இந்த குழந்தைய பெற்று போட்டு, ஒரே ஒரு பொண்ணு பெற்று போட்டு கணவன் பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு வேற ஒன்று கூட்டி கொண்டு ஓடி போச்சு. எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல. யாரோ ஒருத்தனை கூட்டி போய் அவனோடைய நாள் தான் இருப்பான். அப்புறமேல இன்னொன்று இப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் விவரமாக கிரகத்தை இப்படியெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு தெரியுமா? நாம் என்ன சொல்லணும்னா, இந்த குழந்தையோட அம்மா குடும்பத்துக்கு ஓடி போயிடுச்சு. எங்கே போயிடுச்சுமா தெரியாது, எனக்கு கண்ணுக்கு தெரியாது, திக்கு தெரியாது, போயிடுச்சு. அவங்க கேட்பாங்க வருமா வருமா. புதன் திசை முடிஞ்சு கேது திசை முடிஞ்சா வரும்னா ஏன் 5ஆம் பாவத்தில் குரு கேது. ஆன்மீக பற்று, குடும்பப்பற்று, குழந்தை பற்று அன்னைக்கு வருவா அப்படின்னு அனுப்பிச்சேன்னா வருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் கஜாலம் ஆகிட்டு நிலக்கெட்டு போய் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கேது திசை வந்து 5ஆம் பாவத்தில் குழந்தை இருக்குது இல்லையா. சிம்ம லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி யார்? குரு. குழந்தை குரு, கேதும் குருவும் சேர்ந்துக்குது. அந்த கொள்ளை மேலே பாசம் பட்டு வருவான். ஒரு கண்டிப்பாக வருவான். ஆனால் செஞ்ச தப்புலாம் தெரியாது. அப்புறம் உணர்வு வைப்பான். அந்த பொண்ணு தப்பு பண்ணல, அந்த கிரகம் தப்பு பண்ணிடுச்சு. அந்த பொண்ணை தப்பு இல்லை. அவங்க செஞ்ச முன்வினை கர்மா அதெல்லாம் தப்பு இல்லை. 2ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அது பகையான கிரகம் இருக்கக்கூடாது. 2ஆம் அதிபதி பகையான கிரகம் ஏறக்கூடாது. குடும்பத்துக்கு ஆகாது. பாளைய ஒரு பாட்டு பாடினார், அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. அடிமை புரச அடங்கா மனைவி ஐயா குடும்பத்துக்கு ஆகாது, ஐயா குடும்பத்துக்கு ஆகாதுன்னார் பாளையம். 2ல் அடங்கா. 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி கால் இருந்தாலோ
பகையான கால் இருந்தாலோ விரையாதிபதி கால் இருந்தாலோ ஆறுக்குடைய கால் இருந்தாலோ அது குடும்பத்துக்கு ஆகாது. பழைய சொன்னது கரெக்ட். 2ஆம் பாவம் தான் மெயினாக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவம் புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிவான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. குடும்பம் நல்லா இருக்கும்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. புதன் சந்திரன் காலில் ஏறக்கூடாது. சந்திரன் 12 வயசு. 12ஆம் இடம் என்னது? கட்டில் சுகம். யாரோட சேர்ந்துக்குது? 3ஆம் அதிபதி காமத்திரியோனாதிபதியோட சேர்ந்துக்குது. அது கட்டில் சுகத்துக்கு இயங்கும். அப்போ குடும்பத்தில் பிடிக்காது. இந்த கணவன் விட்டு இன்னொரு கணவன் சேர்ந்து அது குடும்பம் தானே, அதுவும் பிடிக்காது. இது பல வீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஜாதகம் எல்லாம் அதெல்லாம் அடங்கணும். கேது வந்தால் அடங்கணும். இப்படிப்பட்ட கிரகம், பாவப்பட்ட கிரகத்தை சுபகிரகம் பார்த்தா தீருமா? புதனையும் கிரகம் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல, பாவகிரகம் தான் பார்க்குது. அதனால் குடும்பம் இப்படியெல்லாம் ஆயிடும். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நிலைக்கிடக்கூடாது, சூரியன் நிலைக்கிடக்கூடாது. ஒரு குழந்தைகளோட ஜாதகத்தில் சந்திரன் நிலைக்கெட்டு போனால் அம்மாளுக்கு சரியில்லை, சூரியன் நிலைக்கெட்டு போனால் தகப்பனுக்கு சரியில்லை. இப்படிலாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். இந்த ஜாதகத்தில் சந்திரன் தான் நிலைக்கெட்டு போயிட்டார், அம்மா போயிடுச்சு, அப்பா தான் இருக்கிறார், அப்பா பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். நல்லா எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க. சந்திரன், சுக்கிரன், சனி, புதன் சம்மந்தப்பட்டால் ஒரு ஆணுடைய ஜாதகமோ பெண்ணுடைய ஜாதகமோ அதில் இந்த மாதிரி பல தில்லு முள்ளு நடந்துடும். இதெல்லாம் நல்லா ஆய்வு பண்ணணும். இன்னொன்றுங்க, ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் ஒரு கிரகத்தை பார்த்தாலும் அந்த வீட்டை பார்த்தாலும் அதிகமான தோஷங்கள் ஏற்படுமா? செவ்வாய் 4ஆம் பாதியை சுக்கரனையும் சந்திரனையும் பார்க்குதா, பரிவர்த்தனை புதனையும் கொண்டு போய் வச்சுக்கணும். சுக்கரன், புதன், சந்திரன், செவ்வாய் பார்க்குதா, சனி பார்க்குதா, மோசமான பார்வை. 12ஆம் இடம் கட்டில் சுகம். அதுக்காக உலகத்தையும் வித்திரம், உலகத்தையும் மறந்துடும். தாய், இந்த ஜாதகனுடைய இந்த குழந்தையோட தாய் எதுக்கும் தயார். பாபகர்கள் பார்க்கக்கூடாது. அதில் கேது கொல்லாத பார்வையாக 6 8 பார்க்குது. கேது பார்க்குது, சனி பார்க்குது, ராகு பார்க்குது, செவ்வாய் பார்க்குது. எல்லாம் 12ஆம் பாவத்தை பார்த்து. 12ஆம் பாவம் என்பது பரதேசம்னு சொன்னாங்க முன்னோர்கள். பரதேசம்னு நாம் என்னமோ பார்த்து அசிங்கமாக நினைக்கிறேன் இல்லைங்க. வேறு ஊருக்கு பேர் தான் பரதேசம். வேறு ஊர், வெளி நாடு, வேறு ஊர். சந்திரன் 12ஆம் பாவத்தில் இருந்து செவ்வாய், சனி, ராகுக்கு இதெல்லாம் பார்த்தா தாய் பரதேசம் போகணும். அப்போ இந்த கிரகங்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்தால் இந்த மாதிரி போயிடும். இப்போ தாய் காரகன் பலன் இழந்துருச்சு. சூரியன் இந்த ஜாதகத்தில் சுயசாரம் லக்னத்தில். அப்போ இந்த குழந்தைகள் அப்போ தான் பார்த்துக்கிறார். சந்திரனுக்கும் லக்னாதிபதியும் தொடர்பு இல்லாத பேசு. அதனால தான் குழந்தை அம்மா கிட்ட இல்லை. அம்மாவோட கூட்டு எடுத்து குழந்தையோட கூட்டு போயிருந்தா. லக்னாதிபதிக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இல்லாத பேசு. லக்னத்தில் சூரியன் சுயக்கால், லக்னாதிபதி அப்பாவை விட்டு போயிட்டான். இந்த குழந்தைய அப்பாவை நாட்டை விட்டுட்டு போயிட்டா, அம்மா ஓடி போயிட்டான். சனிக்கு 6 8 சூரியன் இருக்கக்கூடாது, குடும்பத்துக்கு ஆகாது. குருவுக்கு 6 8 சுக்கிரன் இருக்கக்கூடாது. மன வாழ்க்கை, திருமண வாழ்க்கை ருசிக்காது. இது நாடிமுறை. ஒரு ஜாதகம் ஆணோ பெண்ணோ குரு சுக்கிரன் 6 8 இருக்கக்கூடாது. சனி சூரியன் 6 8 இருக்கக்கூடாது. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை ருசிக்காது.
இது எல்லாம் சுகர் நாடியில் என்ன சொல்கிறேன்னா அப்படியே விதி இருக்குது. பன்னெண்டாம் பாவத்தை பல கிரகங்கள் சேர்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. எப்படி இந்த மாதிரி பல கிரகங்கள் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கணும். ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் 6-8 12 போகக்கூடாது. சூரியன் சந்திரன் 6-8 இருக்கக்கூடாது. சந்திரனுக்கு 12 சூரியன் இருக்கக்கூடாது, சூரியனுக்கு 12 சந்திரன் இருக்கக்கூடாது. அதை பார்ப்பவர்கள் பார்க்கக்கூடாது. எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். சரி, இந்த குழந்தை படிக்குமா? குழந்தையோட அம்மா தான் இப்படி தப்பாக வச்சுங்க வருங்கிறீங்க. சரி, வந்தாலும் ஏற்றுக்குவோம். அப்படி படிக்குமா? 2ஆம் பாவத்தில் புதன் சந்திரங்கள், புதனும் சந்திரனும் சேர்ந்தால் புத்திமான் படிக்குமான்னு படிக்குதுங்கிறாங்க. ஏதோ படிக்கும். இந்த ஜாதகத்தில் குரு போய் சுக்கரங்கள், சுக்கரன் சனிக்கால், அப்போ படிக்கும், ஏதோ ஒரு வேலை தொழிலுக்கு போகும், நல்லா இருக்கும், எதிர்காலங்கள் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கண்டிப்பாக வருவாங்க. கேத்து சொன்னால் வருவாங்க. அம்மாவோட சேர்ந்து பிழைப்பாங்க. எதோ தப்பு பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சுக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்பளுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை தொழில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. லக்கணத்திலே இருக்குதும்மா, உழைச்சி சாப்பிடுவாங்க, சுயமாக சொந்தமாக உழைச்சி சாப்பிடுவாங்க. இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் அப்பா அம்மாவும் அவங்களோட சேர்ந்துட்டு வாழ்ந்துருப்பாடிமா. அந்த மனைவி திரும்பி வர வரைக்கும் இருக்கும், கல்யாணம் பண்ண மாட்டார் அப்படின்னு அவர் வேண்டாம்னு தரோம். இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் வாழ்க்கை நடத்துகிறேன், வந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா பேசிக்கலாம் தார். ஏன்னா சூரியன் பலமாக இருக்குது, சுயக்காலில் இருக்குது, லக்னம் சுக்கரங்காலில் இருக்குது. அதனால் இப்போ அந்த அப்பா எடுத்துக்கிட்டார். அதுபோல் ஒரு குழந்தைய ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும், சூரிய சந்திரன் நல்லா இருக்கணும், பாவர்கள் அதிகமாக பார்க்கக்கூடாது. இந்த ஜாதகத்தில் பாவர்கள் அதிகமாக இருக்குது, 12ஆம் பாவத்தை பார்க்குது. செவ்வாய் காமத்திரியோன ராசின்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவத்தை பார்க்குது. செவ்வாய் சனி கேந்திரத்தில் இருக்குது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. 3, 7, 11 தொடர்பு வந்துடும். இப்படிலாம் இருந்தால் அந்த மாதிரி ஆயிடும். அதனால் இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுங்க. சுகர் நாடி நல்லா தெளிவாக இருக்கும், சுகர் நாடியை கற்றுக்குங்க. சுகர் நாடி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கற்பனை.